ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சன் இட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 1 பிஞ்சளவு, மல்லி இலை 1 பிஞ்சளவு, புதினா இலை 1 பிஞ்சளவு, பிரியாணி இலை 2, கிராம்பு 4, பட்டை 2, ஏலக்காய் 2, நட்சத்திர சோம்பு 2, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 2 கப்பு. இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா இலை, மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு டைம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் 1 கப் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு டைம் ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு, நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கனால இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம பால் ஆட் பண்ணலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் பால் எடுத்திருக்கேன். 2 கப் பால் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அரிசி உடையாமல் நல்லா லைட்டாக அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃபுல்லாக கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு விசிலும் வச்சு எடுக்கணும். இப்போ ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோன்னா சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.